வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. நேற்று நடந்த பொம்மை அந்த கோட்டைக்குள்ளே வைக்கிற அந்த பொம்மையை வைக்கிற டாஸ்க்கு தாங்க, அதனுடைய கண்டினியூஸ் தான் இன்றைக்கும் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எல்லாருமே வயலண்ட்டாக இருக்கிறாங்கங்க, பயங்கரமாக இருக்குது ஒவ்வொருத்தரோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தா. நல்ல வேலை நேற்றே அந்த சௌந்தர்யா அருணும் விஷாலும் எலிமினேட் ஆகிட்டு வெளியில் வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா இல்லைன்னா இன்றைக்கி நீங்கள் சௌந்தர்யாக்காக பேசுகிறீங்க, அவள் கஷ்டப்படுறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவீங்க. நல்ல வேலைன்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிங்க் டீமை எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா இது ஃபோர்ஜரி கேம் யார் ப்ளே பண்ணுறான்னா மஞ்சரி, முத்து, ஜாக்லின். ஏன்னா இவங்க 3 பேருமே தான் கேம் ஸ்டார்ட் ஆன அப்போவே பிளான் பண்ணிட்டாங்க. நடுவில் இவங்க பேசிக்கிறாங்க. நேற்று நைட்டும் பேசிக்கிட்டாங்க, எப்படியாவது நான் ஃபஸ்ட்டு வரணும், நான் இதில் வின் பண்ணியே ஆகணும்ன்ட்டு. யார் சொல்கிறான்னா முத்து சொல்கிறாரு, ஜாக்லினும் சொல்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேருமே டீம் போட்டு தான் விளையாடுறாங்க. டீம் போடாமல் ஜென்யூனாக விளையாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷால் டீமும், விஷால் அருண் சௌந்தர்யா டீமும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிங்க் டீமான நம்ம பவித்ரா, அப்புறம் அன்ஷிதா, ஜெஃப்ரி டீமும் தாங்க. அவங்கவுங்க டீமுக்காக மட்டும்தான் விளையாடுறாங்க. அப்போ தானே எலிமினேஷன் யாருக்கு வராங்க, யார் வின்னர்னு தெரியும். ஆனால் அப்படி இல்லாமல் ஃப்ராடு பண்ணி கை கோத்துக்கிறாங்க. அதாவது நான் விளையாடுற மாதிரி விளையாடி நான் தோப்பேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி தான் ஜாக்லின் டீமும் இது முத்து டீமும் இது மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க. ஜாக்லினுக்கு என்னென்னா அவள் வரணும்னு, முத்து என்னென்னா அவர் வரணும்னு. சரி, முத்து என்ன பண்ணுறாரு, ஜாக்லினுக்காக விட்டு கொடுக்குறாரு. ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க, முத்துக்காக விட்டு கொடுக்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு அளவே இல்லையாம்மா, கேமுன்னு வச்சா ஜென்யூனாக விளையாடுங்கம்மா, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நீங்கள் வெளியில் போய் வச்சுக்கோங்கம்மான்னு தான் சொல்ல வேண்டியது. ஏன்னா ஜாக்லின் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேரில் எத்தனை பேரை காலி பண்ணிட்டு வந்திருக்குன்றது நம்ம எல்லாமே பார்த்துருக்குறோம். ஆமாம், இதில் 10க்கு பார்த்தீங்கன்னா ரயான் இன்னைக்கு அவருக்கு தெரியல. ஏன்னா இவங்க 3 பேருமே, அதாவது மஞ்சரி, முத்து, ஜாக்லின் 3 பேருமே இந்த டீமை எப்படி இது பண்ணிட்டு யாராவது இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு வேணுன்றதுனால பேசின விஷயங்கள் எல்லாமே இவனுக்கு ரயானுக்கும் ரஞ்சித்துக்குமே தெரியாது. அவங்க 2 பேருமே எல்லோ டீம் இல்லையா, அவங்கள வச்சுட்டு இவங்க பேசியிருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரயான் அது தெரியாமல் அது எப்படி அது இப்போ பிங்க் டீமோட எல்லாத்தையும் எடுத்துட்டா அவங்கள எலிமினேஷன் பண்ணுறது தானே கேமு. நீங்கள் என்ன முத்துவை சேவ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாரு முத்து. மஞ்சரி என்ன சொல்கிறாங்க, ரயான் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே கோட்டைக்குள்ளே வெய்யின்றாங்க. அவருக்கு புரியவே இல்லை. ரயானுக்கு ஏன் என்ன வைக்க சொல்கிற, இது எலிமினேஷன் கேம் தானே, நீ ஃபஸ்ட்டு எடுத்துட்டேனால அவங்க எலிமினேட் ஆகிட போகிறாங்க பிங்க் டீம் அப்படின்னும் போது அங்கேருந்து ஜாக்லினா கத்துறாங்க, ரயான் நான் சொல்கிறேன்ல, நீ எடுத்துகிட்டு போயிட்டு முத்துவோட கோட்டைக்குள்ளே அந்த பொம்மையை வையே, என்ன விளையாட்டு விளையாடுறீங்க, இதெல்லாம் முத்துவோன்னு நின்று பார்த்துட்டு தான் இருக்காரு. ஏன்னா இவங்க தான் ஏற்கனவே பேசிட்டாங்க. ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரி மூஞ்சை இப்படி வச்சுக்கிட்டு பச்சை புள்ள மாதிரி பார்க்குறதுலாம் ரொம்ப என்ன சொல்கிற நரி தந்திரம், நரி வேஷமாக இருக்குது. நரியினோட சாயம் நரியான முத்துவோட சாயம் வெளுத்துக்கிட்டே வருது நாளாக. ஆனால் வெளியில் நிறைய பேர் முத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, எந்த விதத்தில் அநியாயமாக இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கே புரியலைங்க. நியாயமாக நம்ம உள்ள என்ன கேம் நடக்குதோ அதை பற்றி தான் பேசுகிறோம். அப்போ அங்கே அவ்வளோ ஃபோர்ஸபுளாக 2 பொண்ணுங்க, அந்த யார் அன்ஷிதா, பவித்ரா அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஒரே ஒரு 2 கல்லோ 1 கல்லோ வச்சுக்கிட்டு ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பிடிச்சிட்டு இருக்குதுங்க. அதை முத்து அப்படியே என்னன்னா அவங்க மேலே உட்காந்துட்டு இருப்பாங்க, முத்து அப்படியே பரட்டி போடுவாப்புல. அவங்க ரெக்கார்டாக விளையாடல. ஆனால் அவர் சொல்லுவார், எல்லாம் பார்த்து விளையாடுங்கப்பா, ஜாக்கிரதையாக விளையாடுங்கப்பா, பார்த்து விளையாடுங்கப்பா. முத்து பார்த்தா அவ்வளோ இரிட்டேட் ஆகுதுங்க. அதாவது இவன் திருடிடுவாரான், இவர் திருடிட்டு என்ன பண்ணார், நான் திருடல நான் எடுத்தேன், அது மாதிரி கதையா தான் இருக்குது இவர் பேசுறது எல்லாமே. இந்த வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ணுவார். ஆமா, இந்த 3 பேரையும் கட்டாயம் கேட்கணும். கேம் விளையாடாம நீங்க எப்படி உங்களுக்குள்ள என்ன சொல்கிறது, உங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்டுக்கிறோம், இது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம். அப்போது மற்றவங்களுடைய உழைப்புன்னு சொல்லுவார் யார், முத்து. எல்லாம் ஃபோர்ஜரி இதுலேருந்து தெரியுது பாருங்கள். அப்போ இன்னொருத்தரோட உழைப்பு, அன்ஷிதா, ஜெஃப்ரி, பவித்ராவோட உழைப்பை இவங்க 2 பேருமா சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ணி தான் அந்த பொம்மையை எடுக்கிறாங்க. இது அசிங்கமா இல்ல? இப்படி ஜெயிச்சிங்க இது மாதிரி குறுக்கு வழியில் ஏமாற்றி பிழைக்கிற இது மாதிரி விளையாட்டை நீங்கள் விளையாடியும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் வின் பண்ணியும் நீங்கள் வின்னர்னு சொல்லவே முடியாது. நீங்கள் கேவலமாக தோற்று போனீங்கன்றது தான் நம்ம சொல்ல முடியும். இதில் பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவும் பவித்ராவும் ரொம்ப அந்த பொம்மையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க.
மேலே வந்து முத்து வர்றாரு, மஞ்சரி வராங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் வராங்க. இத்தனை 6 பேர் 5 பேர் வந்து அவங்க மேலே ஏறி அவங்கள பிடிச்சிக்கிட்டு லாஸ்ட்டில் ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க, அன்ஷிதாவை திட்டிட்டு அவங்கள அடிக்கவே போயிடுறாங்க. அடிக்கவும் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வேகமாக கை வீசிடுறாங்க. அதில் அன்ஷிதாவுக்கு ரொம்ப கோவப்பட்டு என்ன பண்ணிடுறாங்க, கேமை விட்டு அவங்க பாத்ரூம் போயிடுறாங்க. அங்கே போயிட்டு உட்காந்துட்டு அந்த ரெஸ்ட் ரூமில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. இத்தனை பேர் இப்படி பாஞ்சு வந்து இவ்வளோலாம் பிளான் பண்ணி விளையாடுறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து இவங்ககிட்ட கேட்குறாரு, அன்ஷிதா பவித்ரா உள்ளே போயிடுவாங்க, சௌந்தர்யா தான் அவங்களுக்கு போய் கன்சோல் பண்ணுவாங்க, எனக்கும் தெரியுது, அது வந்து வீக்கெண்டில் நம்மளுக்கு தெரிய வரும், அவங்க தப்பாக விளையாடிருந்தாங்கன்னா அது அவங்க பதில் சொல்லிக்குவாங்க, நீ அழாத, நீ வந்து விளையாட வாங்கன்னு சொல்லி சௌந்தர்யா கன்சோல் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஜெஃப்ரி வந்து வெளியில் எல்லாருக்கிட்டையும் பேசும்போது அவர் வந்து ஒரு பாயிண்ட் கேட்குறாரு, முத்து அசிங்கப்பட்டாண்டா முத்து அப்படின்ற மாதிரி இருந்தது. முத்துக்கிட்ட சொல்கிறாரு, எல்லாருமே இது இண்டிவிஜுவல் பிளே தானே, இண்டிவிஜுவலாக யாருமே விளையாடாமல் டீமாக இண்டிவிஜுவலாக விளையாடணும், நீங்கள் எல்லாமே பேசி வச்சு எப்படி விளையாடுவீங்க, அப்போ டீம் போட்டு எப்படி விளையாடலாம், இது விளையாட்டா, நீங்கள்லாம் இது மாதிரி வந்து 2 பேர் விளையாடுறாங்க, அவங்க மேலே இத்தனை பேர் வந்து விழுறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, அதுவும் இல்லாமல் அந்த பொம்மையை வந்து வேறு டீமில் இருக்கிறவர் பிங்க் டீமில், இப்போ முத்து வராருன்னா ப்ளூ டீமு, பிங்க் எல்லோ டீமில் இருந்தும் இவர் தீபக்கோ இல்லை வந்து ரயானோ வந்து எப்படி எங்கள் பொம்மையை எடுத்துன்னு போய் அங்கே வைக்க சொல்லலாம் அப்படின்னு ஜெஃப்ரி கேட்குறாரு. உடனே முத்துக்கும் மஞ்சரிக்கும் அதாவது ஓப்பனாக அவர் சொல்லிடுறாரு இல்லையா ரயான், இவர் ஜெஃப்ரி, அதனால் முத்துவையும் மஞ்சரியும் பார்த்தீங்கன்னா பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கிறாங்க. உடனே முத்து டக்குன்னு சமாளிச்சுட்டு அப்புறம் இவர் இல்லை அதில் வந்து என்ன சொன்னா ஜெஃப்ரி, அப்போ அவங்க நல்லா பேசணும்னு அவசியம், இதை பற்றி நீ பேசாத, நான் ஒரு டீல் பண்ணிட்டு இருக்கும்போது நீ வந்து குறுக்கில் பேசுற, அப்போ பேசாதன்ற, அப்புறம் நீ கேட்ட பேசணும், அதெல்லாம் என்கிட்ட கேட்காத அப்படின்னு முத்து. அப்புறம் உடனே மஞ்சரிக்கு அவர் வந்து பதில் சொல்றாரு ஜெஃப்ரி. உடனே மஞ்சரியும் அமைதியாடுறாங்க, ஏன்னா அவர் நியாயமாக கரெக்டாக கேட்குறாரு. மஞ்சரியும் அமைதியாடுறாங்க. ஜாக்லின் பேசுகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு பாயிண்ட் இல்லாதனால அவங்க அமைதியாகவே தான் ஆயிடுறாங்க. அப்புறம் திரும்பவும் கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒருத்தர் பிடிச்சி அடிக்கிறாங்க. இதில் முத்து என்ன பண்ணுறாரு, வேகமாக ஜெஃப்ரியை இழுத்துட்டு வந்து போட்டு கீழே விழ வச்சுறாரு. ஜெஃப்ரி கீழே விழுந்து இடிச்சிக்கிறாரு. ஆனாலும் அவங்க கேமோட கான்ஷியஸில் இருக்கிறதுனால ஜெஃப்ரி உடனே எழுந்து திரும்பவும் கேமுக்கு வராரு. ஆனால் முத்து ரொம்ப அரகண்ட்டாக விளையாடுறாருங்க. அவரை பார்த்தாலே கோவம் தான் வருது, இரிட்டேஷன் ஆகுது நம்மளுக்கு. அதே மாதிரி பாருங்க லைவ்ல மஞ்சரி பாருங்க, அந்த அன்ஷிதாவோட மேலே இருக்கிற அந்த டாப்ஸ்லாம் கூட பனியன்லாம் மேலே தூக்குது. ஆனால் அதில் கூட ஒரு கான்ஷியஸ் இல்லாமல் அவ்வளோ ஒரு கேவலமாக இழுத்து விளையாடுறாங்க. மஞ்சரியை வந்து போன வாட்டி விஜய் சேதுபதி வந்து பாராட்டினார், அந்த டெவிலா இருக்கும்போது பயங்கர ரெக்கார்டா நடந்தாங்க இல்லையா, அதனால இதுலயும் அதே ஆட்டம் தான். என்னன்னா எனக்கு ஒன்றும் புரியல, இந்த மஞ்சரியும் சரி நம்ம முத்துக்குமாரும் சரி ரொம்ப ரெக்கார்ட் தான் விளையாடுறான், ரொம்ப பாத்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட வர்றாங்க, மனசு கேட்காம ஏதாவது பண்ண வரலாமா அப்படின்ட்டு அவங்களுக்கு நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மனசு கேட்கல. தீபக் வேணாமா நீ உள்ள போ அப்படின்னு அவங்க வந்துடுறாங்க. இப்போ அப்படிதான் பயங்கரமா தான் விளையாடுறான். யாருன்னா ஜெஃப்ரியும் வந்து ரெக்கார்டா தான் விளையாடுறா. பட் என்னன்னா அவன் வந்து பிளானோட விளையாடுறான், இவங்களாம் பிளான் இல்லாம இப்போ 4 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. அன்ஷிதா பவித்ரா பிங்க் டீம் இல்லையா, இவங்க 2 பேரை வந்து ப்ளூ டீமான மஞ்சரி வந்து ஏறி உக்காந்துடுறாங்க. ஜாக்லின் வந்து பவித்ராவை பிடிச்சி இழுத்து டைட்டா அன்ஷிதாவை வந்து பிடிச்சி கழுத்துல ஒரு புடி போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்படி 4 பேருமே ஒருத்தரை போயிட்டு தாக்குறதுக்கு இப்படி இவ்வளோ மோசமாக விளையாடுறாங்க. இன்னும் அந்த பொம்மையை வந்து பவித்ரா வந்து விடாப்புடியாக பிடிச்சிருக்கிறது ரொம்ப பாராட்டணுங்க அந்த பொண்ணை. இவ்வளோ போன இந்த பிரேக்குக்கு அப்புறமும் இப்படி நடக்குது. பிரேக்குக்கு முன்னாடி இன்னும் பவித்ரா ரொம்ப மோசமாக இருந்தாங்க. ஆனாலும் அந்த பொம்மையை விடாமல் பிடிச்சிட்டு இருந்தது பெரிய விஷயங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக விளையாடுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீபக் ரொம்ப டீசெண்டாக விளையாடுறப்பல, அது மாதிரி ரஞ்சித்து கூட பரவாயில்ல, அவர் புடியில் வந்து கரெக்டாக தான் விளையாடுறாரு. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இவர் வந்து ஜெஃப்ரியும் சரி முத்துக்குமார் மற்றவங்களாம் செம்ம ரெக்கார்டாக தான் விளையாடுறாங்க. அதுவும் வந்து மஞ்சரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்கிறது, அந்த நண்டுபிடி மாதிரி பிடிச்சி விளையாடுறாங்க. ஆமாம், ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அப்படியே சங்கிலி தொடர் மாதிரி அப்படி பிடிச்சி வச்சுட்டு அந்த பொம்மையை பார்த்துக்கிறாங்க. ஆனாலும் ஜாக்லினும் அந்த இவங்க மஞ்சரியும் அவங்கள விடுற மாதிரியே இல்லை. பவித்ரா தான் இதில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏன்னா அவங்க கிட்ட தான் அந்த பொம்மை இருக்கு. அன்ஷிதா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டு, ஏன்னா அன்ஷிதாக்கும் நம்ம ஜாக்லினுக்கு தான் பயங்கரமாக ஃபைட், ஒரு கோல்டு வாரே போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துவும் நம்ம ஜெஃப்ரியும் தான் வந்து அவங்களுக்குள்ள 2 பேர் வந்து இந்த இடுக்கு பிடி சொல்லுவாங்களே அந்த ஒரு பிடியில் உட்காந்து மாட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ ரெக்கார்டாக விளையாடணும்னு அவசியம் கிடையாதுங்க, ஏன்னா ஒரு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் தான் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கும். இந்த கேம் விளையாடணும் முத்து சொல்லிட்டாரு, ஏன் இவ்வளோ ஸ்டஃப்னா இந்த தடவை எனக்கு அந்த பாஸ் வந்தே ஆகணும்னு
முத்து சொல்லிட்டாரு, ஜாக்லினும் அதே மாதிரி தான் சொல்றாங்க. இல்லை So, இவங்களுக்குள்ள யாரு பிளான் பண்ணிக்கிறாங்க. விட்டு ஆனால் கொடுக்க இவங்க 2 பேரில் விட்டு கொடுத்து எப்படி இருந்தாலும் ஒருத்தர் தான் வாங்க போகிறாங்க. அது யாருன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணுங்க. மறுபடியும் இந்த வீடியோவில் லைவ் அப்டேட் பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.